தமிழ் பிஸ்னஸ் ட்ரைப் முன்னாடி பின்னாடின்னு பார்த்தீங்கன்னா க்ரோத் ரெவென்யூங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிஃபோர் தட் ஆஃப்டர் தட் ஸோ பிஃபோர் இருந்ததை விட 3x க்ரோத் இருக்குது. நான் கொஞ்ச நாள் பண்ணேன், அதோட ரிசல்ட் இருந்தது, ஒரு 2 மாதம் இருந்தது, 3 மாதம் இருந்தது, அதுக்கப்புறம் அது அப்படியே குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறது இல்லை, அது சஸ்டெயின் ஆகுது. அது ஒரு 1 இயர் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட் இயரோட 20% க்ரோத் இருக்குது. ஃபிசியோதெரப்பி எடுத்ததுக்கான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ மற்ற ட்ரீட்மெண்ட்டு அதாவது அலோபதியாக இருக்கட்டும், ஹோமியோபதி, சித்தா, யுனானி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வித் மெடிசன், ஸோ அது கெமிக்கல் மெடிசன்ஸ் யூஸ் பண்ணி ரெக்கவர் பண்ணுறது. ஃபிசியோதெரப்பிங்கிறது இட்ஸ் மேனுவல், ஸோ மேனுவலாக எக்ஸசைஸ் மூலயமாவும் வித்தவுட் மெடிசன், சர்ஜரி, இன்ஜெக்ஷன்ஸ் எதுவும் இல்லாமல் பண்ணுறது. ஸோ இட்ஸ் எ மேஜிக். அவர் ஜாயின் பண்ணதுக்கப்புறமே சக்தி சார் என்ன சொன்னார் அப்படின்னா, இல்லை நீங்கள் ப்ராசஸ்க்குள்ளேயே இருக்கக்கூடாது, அந்த ப்ராசஸை விட்டு வெளில வாங்க, ஜஸ்ட்டு நீங்கள் சூப்பர்வைஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான் உங்களோட ரோல், அந்த ப்ராசஸ் எல்லாமே டீம் தான் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்காக வந்த பேஷண்ட்டு, நான் கன்சல்ட் பண்ணுவேன், நான் ட்ரீட் பண்ணுவேன் அப்படின்னு வந்த பேஷண்ட்டு, நான் கன்சல்டேஷன் மட்டும் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஓவராலாக இந்த 12 ஹவர்ஸில் ஒரு அதிகபட்சம் நான் ஒரு 2 மணி நேரம் மட்டும்தான் பேஷண்ட்ஸே பார்க்குற மாதிரி இருக்குது. மீதி 10 மணி நேரம் டைம் இருக்குது. ஸோ 10 மணி நேரம் டைமில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மார்க்கெட்டிங் கற்றுக்குறேன். ஸோ இந்த மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, புதுசாக நிறைய விஷயங்கள் கற்றுக்கும் போது, சரி இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம், இந்த ட்ரையல் அண்ட் எரரில் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணோம். ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்ச ஊராக இருந்தால் நீங்கள் டைரக்ஷன் காமிச்சிங்கன்னா நான் போயிடுவேன். எனக்கு தெரியாத ஊர், மார்க்கெட்டிங்கிற ஊர் எனக்கு தெரியவே தெரியாது. அந்த ஊரில் நான் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் டைரக்ஷன் போர்டு அதை மட்டுமே நம்பி என்னால் ட்ராவலே பண்ண முடியாது. ஸோ யாராவது ஒருத்தவங்க கூட்டிகிட்டு போகணும், கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் அந்த ஊரில் போய் சேர்த்துட்டு, ஒரு தடவை சேர்த்து விட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நான் திரும்ப அந்த ஊருக்கு நானே ட்ராவல் பண்ணிக்குவேன். அந்த ஒரு தடவை கூட்டிகிட்டு போகிறதுங்கிறது தான் இவங்க சும்மா நம்ம கையை மட்டும் காமிச்சிட்டு அங்கே போயிருங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பாதையை நம்ம ரீச்சே பண்ண முடியாது. ஸோ டிபிடி என்ன பண்ணாங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் இன்ச் பை இன்ச்சாக நம்ம கையை பிடிச்சி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நம்ம கூட்டிகிட்டு போய் கடைசியாக நீங்கள் அந்த இடத்துல போய் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துகிட்டு வரணுங்கிற வரைக்கும் கூட இருக்கேன். ஸோ அது கண்டிப்பாக அது டிபிடி தான். ஸோ நிறைய கோர்ஸ் பார்த்துருக்கேன், பட் சும்மா கோர்ஸ் வாங்கிட்டீங்க, ஸோ மணி வந்துடுச்சு, ஸோ நீங்கள் படித்தா உங்களுக்கு இருக்கும், படிக்கலைன்னா உங்களுக்கு க்ரோத் இருக்காதுங்கிறத தாண்டி நீ என்னை நம்பி வந்துட்ட, நீ ஜாயின் பண்ணியாச்சு, நீ கோர்ஸ் கண்டிப்பாக முடிச்சு தான் ஆகணும், முடித்து இந்த ரெவென்யூவை நீங்கள் காமிச்சு தான் ஆகணும், முடிச்சுட்டு போகிற எல்லாரும் கண்டிப்பாக மினிமம் 2x ரெவென்யூ பண்ணியிருக்கணுங்கிறத மினிமம் கோலாக வச்சுட்டு, இவன் 10x பண்ணவங்க கூட இருக்காங்க, அட்லீஸ்ட் மினிமமாக 2x பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ நான் இந்த கோர்ஸ்க்கு நான் ஒரு சார்ஜ் கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கான ஒர்த்து இட்ஸ் 100x ஒர்த்.